ஹாய்! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, "வென் த வெதர் இஸ் ஃபைன்" அப்படின்ற ஒரு லவ் கலந்த ட்ராமாவ தான் பார்க்க போறோம். ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடில என்ன நடக்குதுன்னா, மார்னிங் வந்து ஒரு ப்ளசன்ட்டான மார்னிங்கா இருக்கு. அங்க வந்து குட் நைட் புக்ஸ் அப்படின்ற ஒரு கடைய காட்டுறாங்க. அந்த கடையில தான் நம்ம ஹீரோ வந்து காஃபி போட்டுட்டு எதையோ யோசிச்சுட்டு நின்னுட்டுருக்காரு. நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள விட ரொம்பவே பெரிய ஒரு பேக்க வச்சுட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு நடந்து வராங்க. அவங்க எங்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, குட் நைட் அந்த ஸ்டோருக்கு தான் வராங்க. வந்து அங்க ஜன்னல்லலாம் கத்தி கத்தி பார்க்குறாங்க. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு வெறிக்க நின்று பார்த்துட்டே இருக்காங்க. யாருமே வரல அப்படின்றனால அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புறப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஆனா அத அட்டெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே கட் பண்ணி விட்டுர்றாங்க. இதை எல்லாமே தூரமா இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து ஒரு குட்டி பையன் வந்து என்ன கேட்குறான்னா, "அங்கிள் அங்கிள் நீங்க என்ன பண்ணுறீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, "உனக்கு ஸ்கூல் முடிஞ்சாடா? இன்னைக்கு ஸ்கூல்லலாம் எப்படி போச்சு?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அங்க யார பார்த்துட்ருக்கீங்க? ஏதாவது பேய் இருக்கா அங்கிள்?" அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் கேட்குறான். "அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வாய மூடுடா" அப்படின்ட்டு திரும்ப அங்கேயே தான் நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்காங்க. அங்க யார பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போறத தான் நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அத்தை வீடு பக்கத்துல இருக்கு. அங்க தான் போயிட்டுருக்காங்க. உள்ள போயிட்டு எல்லா ரூம்லயும் அத்தைன்னு தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனா அவங்கள காணோம். அதனால சரி வருவாங்க அப்படின்ட்டு போய் ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்ருக்காங்க. கரெக்டாக அவங்க அத்தையும் வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே என்ன கேட்குறாங்கன்னா, "என்ன திடீர்னு வந்திருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல" அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, "நான் இங்கே வரதா இருந்தால் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மாலாம் வரமாட்டியே" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்க முடிச்சிடுறாங்க. "என்ன வந்து லீவுக்கு வந்திருக்கியா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கு எதுவுமே பேசல. "சாப்பிட ஏதாவது இருக்கா? இருந்தால் கொடுங்க" அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினோட ஃபோட்டோ, சின்ன வயசு ஃபோட்டோ ஒன்று அங்கே மாட்டியிருக்கு. "அத்தை இது நான் தானே?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அத்தை வந்து எதுவுமே பேசவே இல்லை. "சரி நீ திரும்ப எப்போ ஒர்க்குக்கு போகிற சியோலுக்கு?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சியோல் அப்படின்ற ஊரில் தான் நம்ம ஹீரோயின் வந்து வேலை செஞ்சுட்ருந்தாங்க. ஒரு மியூசிக் டீச்சராக வேலை செஞ்சுட்ருந்தாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, "நான் திரும்ப போகிறதா எனக்கு ஐடியா இல்லை, நான் இங்கேயே இருக்கலான்னு தான் இருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அத்தை கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேசவே இல்லை. "ஏன் மியூசிக் வேலையை விட்டுட்டு வந்துட்ட?" அப்படின்ற மாதிரி கேட்கவும், "நான் அந்த வேலைக்கு தகுதியே இல்லாதவ அத்தை" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "அதுக்கு தகுதியெல்லாம் தேவையில்லை, நம்ம பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம ஒரு வேலையை செஞ்சு தான் ஆகணும்" அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை சொல்கிறாங்க. "சரி நீ போகிறது இல்லைன்னு சொல்கிற, அப்போ இங்கேயே இருந்து என்ன பண்ண போகிற?" அப்படின்ற மாதிரி சொல்லவும், "எனக்கும் அதுதான் தெரியல, உங்களை மாதிரி ஏதாவது ஒரு வேலை தான் பார்க்கலான் இருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, "இங்கே என்ன மாதிரி வேலை பார்க்குறது பெரிய விஷயம் கிடையாது, நானே வேலை இல்லாமல் சும்மா தான் இருக்கேன்" அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை சொல்கிறாங்க. "சாப்பிட்டு முடிச்சிட்டின்னா போய் தூங்கு போ, காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், நீ உண்மையாகவே ஊருக்கு போகிறது இல்லையா?" அப்படின்ற மாதிரி கேட்கவும், "கண்டிப்பாக நான் சியோல் போகிற எண்ணத்துலேயே இல்லை அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, "ஏன் வந்து இங்கே நம்ம பிளேஸ் எல்லாம் இப்படி இருக்குது, இங்கே நிறைய கெஸ்ட் ஹவுஸ் புதுசாக வந்துருச்சுல்ல, அதனால தான் நம்ம வீட்டில் யாருமே ரெண்ட்டுக்கு வரமாட்றாங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவங்க அத்தை வந்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இந்த மியூசிக் ஸ்கூலில் என்ன தான் பிரச்சனை ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஹீரோயினும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, "எதுக்காக என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டு உடைச்ச?" அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது, "ஆமாம் நான் அப்படி தான் உடைப்பேன், ஏன்னா நீங்கள் வந்து என்னோட சிங்கிங்கை பற்றி தப்பாக சொல்லியிருக்கீங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், "ஆமாம் நீ ஒழுங்காக பாடலை, அதை தானே நான் சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது?" அப்படின்ற மாதிரி கேட்கவும், அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா நம்ம ஹீரோயினை அடிக்க வந்துடுது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வேறு டீச்சர் இல்லை, அவங்க வந்து அந்த பொண்ணை அடிச்சிட்டாங்க. இது தெரிஞ்சு அடுத்த சீனில் என்ன ஆயிடுதுன்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணோட அம்மா வந்து நம்ம ஹீரோயினை அடிச்சிடுறாங்க. அப்போ கூட அந்த ஸ்டாஃப் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, "ஹீரோயின் மேலே தான் தப்பு, நீ சாரி கேளு" அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாமே நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி இங்கேயே உள்ளேயே இருக்க வேணாம், எங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்ட்டு அவங்க ஜாக்கெட் எடுத்துகிட்டு வெளியே அவங்க கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் நின்றுட்டு தனியாக நின்று ஏதோ யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. இவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறத பார்த்தா இதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த சீனில் நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினை தான் வாண்டடாக பேசுகிறாங்க. "இதெல்லாம் என்னது?" அப்படின்ற மாதிரி ஒரு சில திங்ஸை காமிச்சு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, "இதெல்லாம் வந்து மாட்டுக்கு போடக்கூடிய புல், இப்படி உருண்டையாக ரோல் பண்ணி வச்சா தான் அதுக்கு ஈஸியாக எடுத்து போட முடியும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்காங்க" அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடி இருந்து ஒரு வாக்கி டாக்கியில் "ஹலோ ஓவர் ஓவர்" அப்படின்ட்டு காமெடி பண்ணிட்டு
இருக்காரு. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அப்போ 10 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்கோம் நாம, நீங்கள் நார்மலாக பேசினாவே எனக்கு கேட்கும்ப்பா, இப்போ எதுக்குப்பா வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவரும் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை எனக்கு வாக்கி டாக்கியில் பேசினா தான் கேட்கும், நீ அதிலேயே பேசு அப்படின்ற மாதிரி அவர் கன்வே பண்ணுறாரு. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, தெரியாமல் இந்த வாக்கி டாக்கியை நான் வாங்கி கொடுத்துட்டேன், என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதிலேயே பேச ஆரம்பிக்கிறாரு. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறப்ப, இல்லை இல்லை நீ எனக்கு ஓவர் சொன்னால் மட்டும்தான் நான் கட் பண்ணுவேன், இல்லைனா நான் பண்ண மாட்டேன், திரும்ப நான் பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ஓவருக்கு ஓவர்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்து அவர் டென்ஷன் ஆகி, சரி வைங்கப்பா ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பம்கின், அதாவது பூசணிக்காய் வச்சு நடந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே என்ன நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. இல்லை இந்த பைப்பை தான் எடுத்துகிட்டு போக வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பைப்பை காமிச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை கேளு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட போது, எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை உங்ககிட்ட கார் கூட இல்லைல்ல, எங்கன்னா போகிறதுக்குன்னா கார் வேணும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட என்னை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லவும், யோசிக்கவே இல்லை நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீ சொன்னல எனக்கு இந்த ஹெல்ப்பை இப்போவே பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம ஹீரோ வந்து என்னடா இவ்வளோ ஸ்பீடாக இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க கார் சாவியை அந்த இடத்துல கொடுத்துட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவங்க அத்தையும் வந்து கடைக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டுருக்காங்க காரில். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டு பையன் இருக்கான்ல, அவன் முன்ன மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அத்தைகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, முன்ன மாதிரி இல்லைன்னா எனக்கு எதுவும் புரியல, என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லைல்ல கொஞ்ச நாள் எங்கேயோ காணாமல் போயிட்டு இப்போ வந்த மாதிரி இருக்கான், ரொம்பவே சைலண்ட்டாக மாறிட்டான்ல அப்படின்ற மாதிரி அவங்க அத்தைகிட்ட அவள் சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நானுமே கொஞ்ச நாள் அவனை பார்க்கல, ஆனால் அவன் காணாமல்லாம் போகல, இங்கேயே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க அத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க 2 பேரும் பேசிகிட்டே கடைக்கு வந்துட்டாங்க. அப்போ கரெக்டாக திரும்ப இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட புக் ஷாப்பில் உட்காந்து காஃபி போட்டு குடிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து அங்கே அவரோட தங்கச்சி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு அதில் ஐரின் அப்படின்ற நேம் மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டோரி படிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இந்த புக்கெல்லாம் என்னோடது, அதெல்லாம் நீ தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ட்டு அந்த புக்கை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் கார்லேயுமே வந்து ஒரு கீ செயின் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க, குட் நைட் ஐரின் அப்படின்ட்டு. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இதெல்லாம் அவனாக செஞ்சதாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க போக வேண்டிய கடைக்கும் போய் சேர்ந்துட்டாங்க அவங்களும் அத்தையும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணுறதுக்கான திங்ஸ், அதாவது பைப்பு, டோர் லாக்கு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அங்கங்கே ரிப்பேர் ஆன இடத்தெல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி முடித்தா இன்னொரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர் ஆயிடுது. என்னடா இதுன்னு ஒரு வழியாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிவிட்டு விட்டுடுறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க அத்தையும் எங்கேயோ வெளியே போயிட்டு கரெக்டாக உள்ளே வராங்க. அப்போ அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஒரு வழியாக எல்லா ரிப்பேரிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ பெயிண்டிங் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, பெயிண்டிங் பண்ணோம்னா நம்ம மேன்ஷனுக்கும் கொஞ்சம் பேர் வந்து தங்குவாங்கல்ல, அதனால நமக்கு இன்கம் வரும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கலர் ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மின்ட் கலர் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. எப்படியுமே இந்த கலர் இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் வந்து உறிஞ்சிட்டு போயிடும், ஏன்னா மழையோ இல்லை பனியோ ஏதாவது பெய்ய தான் போகுது, எல்லாமே போயிடும், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக, அதெல்லாம் எதுவுமே போகாது அத்தை, மழையும் வராது, ஸ்னோவும் பெய்யாது, நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு அன்றைக்கி நைட்டு பார்க்குறாங்க, மழை அப்படியே அடித்து ஊற்றுது. அதுக்கு அவங்க அத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் அப்போவே சொன்னல, நீ கேட்டியா, ஏதோ மின்ட் கலரு அந்த கலரு இந்த கலர்னு சொன்னேன், எல்லா கலரும் காலையில் சாயமாக வந்திருக்கோம், போ திரும்ப எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் எல்லாம் ரெடி பண்ணுற ஒர்க்கை பாருப்போ அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சோகமாக நிற்கிறாங்க. இடையில வந்து பார்த்துட்டு போகிறாங்க, கலர் போயிருச்சான்னு. ஒரு தடவை வந்து வெளியே பார்க்குறப்ப எல்லா கலரும் மொத்தமாகவே போயிருச்சு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு கடுப்புலேயே உள்ளே போகலான்னு போகிறப்ப டோர் லாக்கு கையோடு வந்துருச்சு. அட கடவுளே, நான் காலையில் தானே இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட புக் ஷாப்பில் உட்காந்து புக்ஸ் படிச்சுட்ருக்காரு அன்டைமில் கூட.
நம்ம ஹீரோயின் வந்து அங்கே தான் போகிறாங்க. யாருடா அது இந்த நேரத்தில் கதவு தட்டுறது அப்படின்னு ஹீரோ வந்து வெளியே பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் தான் கதவு தட்டிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுற இந்த நேரத்தில், உள்ளே வா இவ்வளோ மழை வருது அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்காக காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன கேட்குறாருங்கன்னா, ஏன் இந்த புக்கிலலாம் டேக் வச்சுருக்க, நீ பழைய புக்ஸ் எல்லாம் வாங்கி சேல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, இந்த டேக் எதுக்குன்னா, என்கிட்ட இந்த ஷாப்புக்கு வர பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்க டைமில் பாதி புக்ஸ் தான் படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்போ எதோட படித்தேன்னு தெரிய மாட்டேங்குது, அதை வந்து அடையாளம் வைக்கிறதுக்காக தான் இந்த டேக் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினும் ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஷாப்புக்கு ஏன் நீ குட் நைட்னு பேர் வச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து லைஃப்பில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினாலே அதுதான் அவங்களோட பெஸ்ட்டு டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் நான் குட் நைட்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினா மட்டும் போதுமா, இதுதான் லைஃபா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இதை விட வேறு என்ன வேணும் லைஃப்க்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்போ அப்படின்ட்டு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, கிளம்புறாங்க. வெளியே இன்னும் மழை நிற்காத மாதிரி தான் இருக்குது, இந்தா என்னோட ஜாக்கெட் எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அவரோட ஜாக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அவங்க வெளியே போகல, அங்கேயே கதவுக்கிட்டே நின்று ஹீரோவை பார்த்துட்டே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க. அப்போ இதே விஷயத்த நம்ம ஹீரோவோட நோட்டில் வந்து அவர் எழுதி வச்சுருப்பாரு. அதை ஹீரோயின் படிச்சிருப்பாங்க அப்போ ஸ்கூல் படிக்கிறப்பவே. அதை எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூப்பிட்ருப்பாங்க. அப்போ அவங்க கரெக்டாக வெளியே வரப்போ ஹீரோவும் உள்ளே வந்திருப்பார். இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் யோசித்து பார்க்குறாங்க. சடனாக ஹீரோ வந்து எந்திரிச்சு வெளியே வராங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து திரும்ப கான்சன்ட்ரேட்க்கு வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியே வந்துட்டுமே திரும்பி திரும்பி பார்த்துட்டே தான் வராங்க ஹீரோவோட வீட்டை. அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, நான் போய் வேர் ஹவுஸை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க ஆன்ட்டிகிட்ட சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஸ்டோர் ரூம் ஃபுல்லாகவே ரொம்ப குப்பையாக கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து தம்மு தும்முன்னு வெளியே வீசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அத்தை வந்து வெளியே பார்த்துட்டு, இவளுக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்சி போச்சு, என்னமோ பண்ணிட்டு போகிறா அப்படின்ட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர். ஹீரோ, அவங்களோட சிஸ்டர் ஒருத்தங்க, அப்பா அம்மா, இந்த 4 பேர் தான் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோவோட தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அண்ணாவுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பேர் கூட ஐரின், யாராச்சும் இதை பற்றி கேளுங்களேன், யார் அந்த பொண்ணுன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, உண்மையாவா, எந்த நாட்டு பொண்ணு அது அப்படி இப்படின்னு நிறைய எக்ஸைட்மெண்ட் ஆகிற மாதிரியே கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதே எங்கள் வீடாக இருந்தால் என்னை செருப்பால் அடித்து துரத்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனுக்கு வந்து இன்னும் 30 வயசே ஆகலை, அதுக்குள்ளே நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு இந்த 90s கிட்ஸ் மாதிரியே வச்சு அவங்க அம்மா பொத்தி பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் போகணும், கொஞ்சம் ட்ரீஸ்லாம் வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டியது இருக்குது, என் கூட வரையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோட்ட. அதுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அம்மா என்கிட்ட கார் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன், வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க தங்கச்சி என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்கே நீ கொடுத்துட்டியா உன்னோட காரை அப்படின்ற மாதிரி நல்லா உட்காந்து காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்துட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. என்னென்னா, அந்த மியூசிக் ஸ்கூலில் என்ன பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான் வந்து நம்ம இவங்க ஹீரோயினை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீயும் 1 மந்த்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து மியூசிக் கற்றுக்கோ, அப்போ தான் ஸ்டூடெண்ட்டோட வந்து மைண்ட் செட் என்னென்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வேறு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. எதனால் அப்படி அவங்க அனுப்பியிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து எப்போ பார்த்தாலும் வெறும் தியரிட்டிக் லெசன்ஸ் இந்த மாதிரியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதனால குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோயினை வேறு பக்கம் அனுப்பிச்சு பார்த்தா அவங்க எப்படி எடுக்கிறாங்க அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து இங்கே எடுப்பாங்கன்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனால் ஹீரோயின் போன ஸ்கூலில் வந்து மேக்ஸிமம் அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து இவங்க டீச்சர்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எல்லாருமே வந்து இந்த பிரின்சிபலை தான் வந்து திட்டிகிட்ருக்காங்க, அது இல்லாமல் கலாய்ச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் இந்த பிரின்சிபலுக்கு தெரியவும், நீ பண்ண விஷயம் உன்னை யார் எல்லாருக்கும் வெளியே சொல்ல சொன்னா அப்படின்னு திரும்ப ஹீரோயினை கூப்பிட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க.
இருக்காங்க. நீ எதுவுமே ஒழுங்கா பண்ண மாட்ற. அதனால தான் உன்ன அங்க அனுப்பணும். அங்கேயும் போய் இப்படி சொதப்பிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வரப்ப ஒரு டீச்சர் வந்து ஜோக்கர் வேஷம் மாரி போட்டுட்டு போய் குழந்தைங்க கூட அட்ராக்ட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்க ரொம்ப காமெடியா கிளாஸ் நல்லாவே அட்டெண்ட் பண்றாங்க. இது எல்லாமே ஹீரோயின் வெளிய இருந்து பார்க்குறாங்க. அடுத்து வந்து ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அப்பதான் தூங்கி எந்திரிச்சு கீழ வராங்க. அப்ப வந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா, உங்க ரெசார்ட்ட வந்து நான் புக் பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா ஹீரோயினோட அத்தை வந்து அந்த ஃபோன கட் பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? என்னாச்சு? அப்படின்ற மாரி கேட்கவும், நான் வந்து 1 இயர்க்கு முன்னாடியே இத க்ளோஸ் பண்றதுக்காக நோட்டீஸ் குடுத்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க ஏன் இத பண்ணீங்க? உங்களுக்கு யார் பண்ண சொன்னா? நீங்க மட்டும் எப்படி இதெல்லாம் பண்ணலாம்? அப்படின்ற மாரி கேட்கவும், இது என்னோட வீடு. நான் பண்ணலாம். யார கேட்கணும்? அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. இது பாட்டியோட வீடும் கூட தானே. அவங்க இந்த பிஸ்னஸ கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும்ல உங்களுக்கே அப்படின்னு கேட்கவும், எனக்கு வயசாயிருச்சு. என்னால வச்சு இனிமே இத பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, 48 வயசு தானே ஆகுது அப்படின்ற மாரி சொல்லவும், அது என்னோட பிரச்சனை. என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடு வந்து எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா? எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து எதுவுமே சரியா இல்ல. எல்லாமே சரி பண்ணா தான் இங்க இருக்கவே முடியும். உங்கள வச்சுட்டு தனியா இங்க இருக்க எனக்கு பயமா இருக்கு இந்த வீட்ல அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப என்ன நீ செலவு பண்ண காசு எல்லாமே கணக்கு போட்டு சொல்லு. நான் உனக்கு குடுத்துர்றேன் அப்படின்ற மாரி ஹீரோயினோட அத்தை சொல்றாங்க. அப்ப வந்து ஹீரோயின் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்ன இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாரி. அப்ப வந்து ஹீரோயின் கிட்ட அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து என் பிரச்சனைக்காக இங்க வரல. உன்னோட பிரச்சனையிலருந்து ஓடி ஒளியறதுக்கு தான் நீ இங்க வந்திருக்க. கோவத்துல வந்திருக்கே. அத கொண்டு வந்து இங்க வந்து ஒவ்வொரு விஷயத்த மாத்தணும்னு நெனச்சிட்டு இருக்கியா? நீ பயந்து ஓடி போய் தான் வந்திருக்க அப்படின்ற மாரி பேசவும், ஆமா நான் அப்படிதான் வந்தேன். ஒரு முட்டாள நீங்களும் முட்டாள்னு தான் சொல்லுவீங்களா? அப்படின்ற மாரியெல்லாம் கொஞ்சம் எமோஷனலா பேசுறாங்க ஹீரோயின். அப்ப வந்து அவங்க அத்தை எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்பவே அப்செட்டா அங்கேருந்து அவங்களுமே வெளியே வராங்க. வெளியே எப்பவும் போல் நடந்து வந்துட்டுருக்கப்ப ஹீரோவும் அவரோட புக் ஷாப்பை மூடிட்டு வெளியே வராரு. காஃபி கப்போடு அவர் வராரு. ஹீரோயினை பார்த்தோன்னே அந்த காஃபியை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு இவர் வந்து ஓரமாக நின்று, அதாவது புக்கு காஃபி போடுற மாதிரியே ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோவோட தங்கச்சி வராங்க. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா அந்த ஐரன் யாரு? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்கிட்ட மட்டும் சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்த்துருப்பாங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்கல்ல, அப்போ வந்து அவங்க பார்த்துருப்பாங்கல்ல ஹீரோ, அதை யோசிச்சு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை வந்து ஹீரோயின் வந்து தனியாக நின்றுட்டுருக்கப்ப ஹீரோ சைக்கிளில் போயிருந்திருப்பாங்கள்ல ஒரு இடத்துக்கு, அதை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ எப்படி ஹீரோ அந்த இடத்துக்கு போயிருப்பாருன்னா, ஹீரோவோட புக் ஷாப்லேருந்து ஹீரோயின் வீட்டை பார்த்தா நல்லாவே தெரியும். அவங்க இறங்கி வரப்போ இவர் பார்த்துருப்பாரு. அதனால தான் இன்னொரு வழியில் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் 2 பேர் நின்று மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, குட் நைட்னு ஒரு கிளப் ஒன்று வச்சுருக்காங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அந்த கிளப்பில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவள் ஊர்லேருந்து வந்துட்டா, அவகிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி வந்து அவர் மெசேஜ் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. நான் நாளைக்கு அவகிட்ட கேட்க போகிறேன், அவளும் இந்த குரூப்பில் வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ண போகிறாளா அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து மெசேஜ் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கார் வந்து ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பாருல்ல, அன்னைக்கும் பேசலான்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அவரால் முடிஞ்சிருக்காது. இப்படி அவங்களோட ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அவர் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த என் மனசில் இருக்கிறத சொல்லிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அவரால் முடியவே இல்லை. ஆக்சுவலாக ஹீரோ வந்து எல்லா இடத்துலையுமே ஐரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காருல்ல, அது வேறு யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினை தான் வந்து ஐரன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து இன்னும் நம்ம ஹீரோயினுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு தடவை ஹீரோயின் வந்து மழை வந்திருக்கப்ப இவரோட புக் ஷாப்க்கு வந்திருப்பாங்கல்ல, அப்போ வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஒரே விதமான புக்கு, அதாவது ஒரே நேம் இருக்கிற புக்கு எதுக்கு இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை ஒவ்வொரு எடிஷன்லேயும் வாங்கி வச்சுருக்கேன், அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு வாங்கினேன், பட் ஆனால் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருப்பாரு. இது எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. கரண்ட்டில் வந்து அவங்க தங்கச்சி இன்னுமே நின்று ஐரின் யார் 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 சொல்லுங்கள் அப்படின்ட்டு கத்திட்டே இருப்பாள். அப்போ வந்து ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் அந்த ஐரின், நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை அங்கேருந்து விரட்டி விட்றாரு. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறா, அந்த குட் நைட் ஐரின் யார் அப்படின்ற மாதிரி. அவள் தான் என்னோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஃபோன் அடிக்குது நான் போய் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பதட்டத்திலே உள்ளே ஓடிடுறாரு. அங்கே போய் பார்த்தா ஃபோனில் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க. ரீயூனியனுக்கு வரையாடா இப்போ தான் அப்படின்ற மாதிரி சொல்லாமல், இந்த டைம்லேயே அப்படின்னமும் ஆமாடா கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோயின்
அவங்க கூட போகிறாங்க. இத்தனை வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட இப்படி போனதே இல்லையே ரீயூனியனுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு வராங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டனோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா அசம்பிள் ஆயிருக்காங்க. எல்லாம் நல்லா காமெடியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கேங்கில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒருத்தனை மட்டுமே ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவனை சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நானும் தான் ஹீரோயினை லவ் பண்ணேன், அதெல்லாம் ஒரு காலம் அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த கேங்கில் இருக்க ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீ மட்டும் அங்கே மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, தனியாக ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மண்டையை ஆட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க, ஸ்கூல் ஃப்ரெண்டு, அதாவது அவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்டு குழந்தையோடு வராங்க ரீயூனியனுக்கு. அவங்க 2 பேருமே ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதுனால நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த எல்லாரும் சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல ஒருத்தனை, அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம கேங்கில் இருக்கவங்க ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை லவ் பண்ணுறாங்க, அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ வந்து அமைதியாகவே இருக்கார். சரி நீ லவ் பண்ணுறதானே, நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் வந்து அவர் வந்து எதுவுமே சொல்லலை. சரி அப்போ இந்த பனிஷ்மெண்ட்டாக இந்த ட்ரிங்கை குடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி ட்ரிங்கை வைக்கிறாங்க. அவர் வந்து ட்ரிங்கை எடுத்து குடிச்சிக்கிறாரு. நீ கண்டிப்பாக இப்போ லவ் பண்ணுற, அதனால தானே ட்ரிங்க் குடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே கிளாப் பண்ணி சிரிக்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருனா, நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் நேமை தான் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு குழந்தைய காணோம், ஐயோ குழந்தைய காணோம் ஊரே தேடுறாங்க. கடைசியில் பார்த்தா குழந்தை ஒரு பக்கம் தனியாக விளையாண்டுட்டுருக்கு. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் வந்து அவங்க கையில் வந்து சும்மா ஒரு பிளாஸ்டிக் டேட்டூ, அதாவது ரிமூவபிள் டேட்டூ மாதிரி போட்டிருப்பாங்க. அதை வந்து லைட் வெளிச்சத்தில் லைட்டை ஆஃப் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அழகாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அவங்களோட குட் நைட் கிளப் இருக்குல்ல, அந்த கிளப்பில் வந்து எல்லோரும் தூங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டுட்டு, நான் என்ன சொல்ல வந்தேனா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து வெளியே யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினை பார்த்தோன்னே பதட்டப்படுறாரு. ஏன்னா அங்கே வந்து ஹீரோயின் பேர் தானே இவர் சொல்லியிருப்பார். அதனால் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதே இவருக்கு தெரியல. நான் சொன்னதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம், இப்போ எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. அது இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வரதுக்குள்ளே கதவை சாத்திட்டு அங்கேயே பக்கத்துலேயே நிற்கிறாரு. 2 பேருமே கதவுக்கிட்டேயே நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தர் ஆனால் பார்த்துக்கல, நடுவில் கதவு மட்டும் இருக்குது. ஹீரோ வந்து இந்த பக்கம் உள்ளே நின்று செம்ம காமெடி பண்ணுறாரு. லைட் ஆஃப் பண்ணுறது, லைட்டை போடுறது, அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுன்னு. திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து கதவை திறக்கிறாரு. ஹீரோயின் அங்கே தான் நிற்கிறாங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதோடு இந்த எபிசோட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.